பேச்சு முத்தழகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு முத்தழகு, நீ கோவப்படாத. அஞ்சலி கூட அவங்க அம்மா இருக்காங்க நீ நினைக்கவே நினைக்காத. அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறியா? அது மட்டும் இல்லை, மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்க போகிறாங்க. அவங்கள பற்றி நீ யோசிக்கவே யோசிக்காத. நான் இருக்கேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நீ தான் என்னோட மருமக, உன் வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தை என்னோட பேத்தி, நான் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சே சொல்கிறாங்க. உனக்காக நான் இருக்கேன், என்றைக்குமே நான் இருக்கேன். நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் பூமி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. இது எல்லாமே அஞ்சலி அவங்க அம்மா 2 பேரும் மேலே ஸ்டெப்ஸில் நின்று கேட்டுட்ருக்காங்க. பாத்தியா அஞ்சலி, உங்கள் மாமியார் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. முத்தழகு வராங்க. அப்போ பேச்சோட அக்கா பார்க்குறாங்க. இந்தா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட வயிற்றில் வளர்த்து நம்ம வீட்டு வாரிசு, புரியுதா உனக்கு? அதை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விடு, அஞ்சலியை பற்றிலாம் நீ நினச்சிக்கிட்டே இருக்காத. அவங்களாம் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. அவங்க இங்கேயே இருந்தால் கூட பூமி அந்த அஞ்சலியை ஏற்றுக்கவே மாட்டான். பூமி ரொம்ப ரொம்ப நல்லவன், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லை முத்தழகு, இங்கே பாத்தியா 9 வகை காய் எல்லாமே உனக்கு தான் பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு என்ன பிடிக்குமோ கேளு, டெய்லி உனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் செஞ்சு போடுவேன். இந்த 9 வகை காய் எல்லாமே நீ சாப்பிட்ணும், அப்போ தான் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்தழகு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. எனக்கு அம்மா இல்லை, ஆனால் அந்த குறையை நீங்கள் தீர்த்துட்டீங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே அத்தை மாதிரியே இல்லை, அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி முத்தழகு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பேச்சோட அக்கா சொல்கிறாங்க, அப்படி தான் முத்தழகு, நீ தான் எங்கள் வீட்டு மருமக, எங்கள் வீட்டு வாரிசு தான் உன்னோட வயிற்றில் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து அமுதன் வராரு, மாங்காய் எடுத்துகிட்டு வராரு. இங்கே பார்த்தீங்களா, மாங்காய் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. அண்ணி, இந்த மாங்காய் ஃபுல்லாக நீங்கள் தான் சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லை, மூட்டை கணக்கில் வந்துட்டுருக்கு, எல்லா மாங்காயும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு அமுதன். அதை கேட்ட உடனே சொல்கிறாங்க, என்னடா பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ மாங்காய் எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பாசத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட அக்கா சொல்கிறாங்க. முத்தழகு சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம், உங்களோட பாசமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்தழகு. சரி முத்தழகு, இந்த ஜூஸை ஃபஸ்ட்டு குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஜூஸ் கொடுக்குறாங்க. அதையும் குடிக்கிறாங்க முத்தழகு. இங்கே இருக்கிறது எல்லாமே நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அஞ்சலி அவங்க அம்மா 2 பேருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. பாத்தியா எப்படி கவனிக்கிறாங்கன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த முத்தழகுக்கு கிடைக்கிற மரியாதை உனக்கு கிடைக்க வேண்டியது. ஆனால் இங்கே என்ன நடக்குது, நீயும் தான் மாசமாக இருக்க, ஆனால் ஏதாச்சும் நடக்குதா? பேச்சு சொன்னதை கேட்டியா? தங்கம் வயரம் இதெல்லாம் சாமிக்கு போடணுமா, இதுவே நீ மாசமாக இருக்கும்போது இந்த வேண்டுதல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அத்தை எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே அந்த முத்தழகு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்ணேன், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் பூமி, எல்லார் மேலேயும் நானும் பாசமாக தானே இருக்கேன். ஆனால் என்னை மட்டும் யாருக்குமே பிடிக்கவே மாட்டுது. அந்த சூசனை மதிக்கிற அளவு கூட என்னை மதிச்சது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இங்கே நடக்கிறதுலாம் தெரியுது இல்லை, இது எல்லாமே தலைகீழ மாறணும். அந்த சூசன் இருக்க இடத்துக்கு முத்தழகு போகணும், முத்தழகு இருக்க இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. எல்லாமே நடக்கும் அஞ்சலி, நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் முத்தழகை மட்டும் விழுந்து 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 கவனிக்கிறாங்க, உன்னை ஒரு பொருட்டாக கூட அவங்க மதிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலி அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. முத்தழகுக்கு பொண்ணி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். ஆமாம், நீ எதுக்கு ஃபோன் பண்ண? இல்லை, உனக்கு சீமந்தம் பண்ணணும், நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இல்லை, பண்ணணும்ல, நீ எங்கள் அம்மா மாதிரி எனக்கு சீமந்தம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. அதுக்கு தாண்டி உன்னை வர சொன்னேன், நீ வா, நம்ம சூப்பராக பண்ணிவிட்டு அழகாக போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பொன்னி. சரி சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பூமி பார்த்துட்ருக்காரு. அப்போது சீமந்தம் பண்ணுற நாள் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம வீட்டில் சீமந்தம் சூப்பராக பண்ணிடலாம், அம்மா கிட்ட சொல்லி சூப்பராக எல்லாருமே பார்க்குற அளவுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி யோசிக்கிறாரு. முத்தழகு மனசு போல் நம்ம வீட்லேயே சீமந்தம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேச்சுக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறாரு. முத்தழகு பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, சீக்கிரமாக நான் வந்துடுறேன் சரியா, நீங்கள் ரெடியாகி இரு, நாம் 2 பேரும் போயிட்டு நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அது ஒன்றே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரிடி, நீ பேசிகிட்டே இருந்தால் வர முடியாது, நீ சீக்கிரமாக வா, நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பொண்ணே சொல்கிறாங்க. முத்தழகு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. நம்ம போகணும், அதே மாதிரி பண்ணணும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்ற தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. உனக்கு நாங்கள் சீமந்தம்லாம் பண்ண போகிறோம் தெரியும்
தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற தொட்டு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக. இது எல்லாத்தையுமே பூமி பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவர் எதுவுமே பேசல. இங்கே சீமந்தம் நல்லா பண்ணணும்னு யோசிக்கிறாரு.